வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலத்தை பொறுத்தவரை நிறைய நபர்களுக்கு மற்றவர்களிடம் வேலைக்கு செல்வதை விட சொந்தமாக சுயதொழில் செய்வதுதான் அதிக விருப்பம் உள்ளது. ஆனால் அந்த தொழிலை எப்போது எப்படி தொடங்க வேண்டும் என்ற ஆரம்பம் சிலருக்கு தெரிவதில்லை. சரி, எல்லாம் முடிவு செய்து தொடங்கலாம் என்றாலும் என்ன தொழில் செய்வது என்பதுதான் இங்கு நிறைய நபர்களுடைய ஒரு பெரிய கேள்வியாக உள்ளது. சுயதொழில் என்றாலே நாம் ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்ல முடியாது. ஏனென்றால் சுயதொழில் நிறைய வகைகள் உள்ளது. அதனால் இத்தகைய வகைகளில் ஒன்றான ஒரு தொழிலை பற்றிதான் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் இந்த தொழிலை நீங்கள் செய்து எப்படி அதிக வருமானம் மற்றும் லாபம் பெறுவது என்று பார்க்கலாம் வாங்க. குறைந்த முதலீட்டில் என்ன தொழில் செய்யலாம்? குறைந்த முதலீட்டில் உள்ள மிரர் பிசினஸை பற்றிதான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த தொழிலுக்கான சரிவு மற்றும் அழிவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவருக்கும் கட்டாயமாக மிரர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆகையால் குறைந்த முதலீட்டில் உள்ள இந்த மிரர் பிசினஸை எப்படி தொடங்குவது என்று பார்க்கலாம். இதற்கான முதலீடு மற்றும் மூலப்பொருள் என்ன என்று பார்ப்போம். நீங்கள் மிரர் பிசினஸை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எந்த விதமான மிஷின் மற்றும் மூலப்பொருட்களும் தேவைப்படாது. இதற்கு வெறும் மிரர் மட்டும் போதும். மேலும் நீங்கள் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தோராயமாக முதலீடு என்று பார்த்தால் கட்டாயமாக 10,000 ரூபாய் தேவைப்படும். தொழில் தொடங்க தேவையான இடம். மிரர் பிசினஸை தொடங்குவதற்கு ஒரு சிறிய அளவிலான இடம் தேவைப்படும். அத்தகைய இடம் மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் இருந்தால் நல்லது. அப்போது கடை நன்றாக விளம்பரம் ஆகும். நீங்கள் இந்த தொழிலை செய்வதற்கு மிரரை வாங்குவதற்கு முன்பாக அதில் நிறைய சைஸ் மற்றும் மாடல் இருப்பதால் அதனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிலை வாசல் படிகளுக்கு வைக்கும் கண்ணாடியும் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு மொத்தமாக மிரர் தயாரிக்கும் இடம் அல்லது ஹோல்சேல் கடையில் மிரரை வாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் வாங்குவதன் மூலம் செலவு உங்களுக்கு குறைந்து காணப்படும். விற்பனை செய்யும் முறை. வாங்கி வைத்துள்ள மிரரை ஷாப்பிங் மால், பியூட்டி பார்லர், பெரிய மற்றும் பேன்சி ஸ்டோர் மற்றும் ஹோல்சேல் கடை ஆகிய இடங்களில் ஆர்டர் எடுத்து அதன் மூலம் நீங்கள் விற்பனை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சொந்தமாகவே கடையினை ஆரம்பித்து விடலாம். வருமானம். கண்ணாடியில் முகம் பார்க்கும் கண்ணாடி, சுவற்றில் மாட்டும் பெரிய அளவிலான கண்ணாடி என்று நிறைய வகைகள் இருப்பதால் நீங்கள் விற்பனை செய்யும் முறையினை பொறுத்துதான் லாபம் மற்றும் வருமானம் இரண்டினையும் பெறலாம். மேலும் தோராயமாக நடுத்தரமான அளவில் உள்ள ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியின் விலை 60 ரூபாயில் இருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் இதை தொடங்கி வருமானம் பெறலாம். நண்பர்களே, இது போன்று சுயதொழில், குடிசை தொழில், கைத்தொழில், தயாரிப்பு தொழில், சிறு தொழில் போன்ற புதிய தொழில் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.